அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தத்துவ போதம் வகுப்பு பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த சில வகுப்புகள்ல ஜீவ விசாரம், ஈஸ்வர விசாரம், அப்புறம் ஜீவ பிரம்ம ஐக்கியம், இது போன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அப்ப இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்ப ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஆதாரமான பிரம்மத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்வரனிடம் இருக்கின்ற சச்சிதானந்தமும் ஜீவனிடம் இருக்கின்ற சச்சிதானந்தமும் ஒன்றேயான அந்த பரபிரம்மத்திடமிருந்து வந்துள்ளன என்பதினாலே உண்மையில் ஜீவர்களாகிய நாமும் ஈஸ்வரனும் ஒன்றே என்ற உறவு வெளிப்படுகின்றது. அப்போ இங்க நம்ம ஜீவ ஈஸ்வர ஒற்றுமை எந்த அடிப்படையில நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவும் ஈஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவும் ஒன்றே அப்படிங்கிற புரிதல்ல தான் இங்க ஒன்றுபடுத்தப்படுகின்றன. அப்ப இந்த மாதிரி ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்பதை வலியுறுத்தி வேதங்களில் கூறப்பட்டுள்ள வாக்கியங்களைத்தான் நம்ம என்ன பண்றோம், மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள் எல்லாம் பலவாறாக கூறப்பட்டிருக்கின்றன. அது ஒவ்வொரு வேதத்தை அடிப்படையாக கொண்டு நடைமுறையில் உள்ளன. இப்ப நம்ம மகா வாக்கிய விசாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த அடிப்படையில வேதங்களில் உள்ள பல மகா வாக்கியங்களிலே பிரஜானம் பிரம்மம், தத்துவம் அசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மம் அப்படின்று ஒவ்வொரு வேதம், அதாவது ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதத்தின் மையமாக வைத்து இந்த முக்கியமான 4 மகா வாக்கியங்களை நாம கையாளுறோம். ஆனா இந்த அனைத்து மகா வாக்கியங்களும் கூற வருகின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அந்த மகா வாக்கியங்களை நம்ம தனித்தனியா விசாரித்து அறிந்து கொண்டால் அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஜீவர்களாகிய நாமும் அந்த பரபிரமமும் ஒன்றே என்பதை பலவிதமான வேத விளக்கங்களுடன் பல ரிஷிகளால் நமக்கு உபதேசிக்கப்படுகின்றன. எந்த ஒரு வேத வாக்கியம் ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஒன்று என்று கூறுகின்றதோ அந்த வாக்கியம்தான் மகா வாக்கியம் என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. அப்ப இதை அறிவதுதான் இங்கு ஞானம். எந்த ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இங்கு இந்த வேத சாஸ்திரம் உபதேசிக்க வருகின்ற மகா வாக்கியம் என்ன? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்கு சொல்லுது. அப்போ இந்த ஞானத்தை எந்த வாக்கியம் உபதேசிக்கின்றதோ அந்த வாக்கியம் மகா வாக்கியம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா ஜீவன் என்ற சொல்லை பயன்படுத்தினாலேயே அது உணர்வுமயமான ஒரு சேதன தத்துவத்தை கூறுவதாகும். இந்த ஜீவனானவன் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்கின்றான். அதாவது ஒரே பிரம்மம் ஒரு இடத்தில் பிரதிபிம்பித்தால் அந்த இடத்திற்கு ஜீவன் என்றும், அதே பிரம்மம் மற்றொரு இடத்தில் பிரதிபிம்பித்தால் அந்த இடத்தை ஈஸ்வரன் என்றும் நாம் அழைக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இங்க அனைத்து ஜீவன்களின் காரண சரீரங்கள் சேர்ந்த நிலையிலே உள்ள மாயையானது சமஷ்டி என்றும், அதில் பிரம்மம் பிரதிபிம்பிக்கின்ற பொழுது அதை ஈஸ்வரன் என்றும் அழைக்கிறோம். ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சமஷ்டி சரீரம், அதாவது எல்லா சரீரங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த சரீரம் தான் இங்க மாயை அல்லது சமஷ்டி சரீரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லா சரீரங்களும் ஒன்று சேர்ந்த நிலையிலே அந்த பிரம்மம் பிரதிபிம்பிக்கின்ற பொழுது அந்த இடத்துக்கு பேர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். அதே தனித்த சூட்சும சரீரம் ஒடுங்கிய காரண சரீரத்தை, நம்முடைய தனித்த காரண சரீரத்தை வியஷ்டி என்று சொல்கிறோம், தனித்த சரீரம். அப்ப அது தனித்த காரண சரீரத்திலே பிரம்மம் பிரதிபிம்பிக்கின்ற பொழுது அதை ஜீவன் என்று அழைக்கிறோம். அப்ப இங்க ஜீவன் பிரதிபிம்பிக்கின்ற இடம் தனித்த காரண சரீரம். ஜீவன்ங்கிறது தனித்த காரண சரீரம். ஈஸ்வரன் என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்ச சரீரம், அதாவது பிரபஞ்சத்தினுடைய காரண சரீரம். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க ஈஸ்வர தன்மை என்பது இந்த ஒட்டுமொத்த சமஷ்டி சரீரத்திலே பிரதிபிம்பிக்கின்ற பொழுது ஈஸ்வரனாகவும், தனித்த சரீரத்திலே பிரதிபிம்பிக்கின்ற பொழுது ஜீவனாகவும் விளங்குகின்றது. ஆனால் பிரதிபிம்பிப்பது இது அந்த பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தினுடைய அறிவு சித்தானது
இங்கு ஜீவனிடத்திலும் ஈஸ்வரனிடத்திலும் பிரதிபிம்பிக்கின்றது அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இது போன்ற ஆத்ம ஞானத்திற்கான தத்துவத்தை விசாரம் செய்து அதை பற்றிய விஷயத்தை கேட்டல் என்பது சிரவணம் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதாவது இது போன்ற சாஸ்திர விஷயங்களை காது கொடுத்து ஒரு மாணவன் கேட்கிறான் என்றால் அவ்வாறு கேட்பதற்கான விஷயத்தை சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா சிரவணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுது. இப்ப சமஸ்கிருதத்துல 3 விஷயங்களை முக்கியமாக பேசப்படுகிறது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்ட்டு 3 வார்த்தைகள். இப்ப இந்த தத்துவ போதம் அப்படிங்கிற பாடத்திட்டத்தில் வருகின்ற புதிய மாணவர்களுக்கு இந்த வார்த்தைகளும் புதுசா தான் இருக்கும். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இப்ப சிரவணம் என்றால் கேட்டல். அப்ப இது மாதிரி ஆத்ம ஞான தத்துவத்தை விசாரம் செய்து அதை பற்றிய ஒரு விஷயத்தை கேட்டல் சிரவணம் என்றும், இதுவரை செய்த விசாரத்தின் வாயிலாக வருகின்ற சந்தேகத்தை நீக்குவதற்காக மேற்கொள்ளும் விசாரத்திற்கு மனனம் என்றும், அவ்வாறு இதுவரை மேற்கொண்ட சிரவண மனனத்தின் வாயிலாக, அதாவது கேட்டு சந்தேகம் தெளிந்து கொண்டதின் வாயிலாக தெரிந்து கொண்ட விஷயங்களை நடைமுறை வாழ்க்கையில் அமுல்படுத்துவது நிதித்தியாசனம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அப்ப இங்க இந்த 3 வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சிரவணம் என்றால் கேட்டல், மனனம் என்றால் கேட்ட விஷயங்களிலிருந்து சந்தேகம் தெளிந்து கொள்ளுதல், நிதித்தியாசனம் என்றால் கேட்டு சந்தேகம் தெளிந்து கொண்ட அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துவது, அதுதான் நிதித்தியாசனம். அந்த 3 விஷயங்களை இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. ஒரு மேலும் சொல்லுது, இது சேத் ந ஸ்தூல சூக்ஷ்ம சரீராபிமானி தம்பத வாச்சியார்த்தகா உபாதி வினிர்முக்தம் சமாதி தசாசம்பன்னம் சுத்தம் சைத்தன்யம் தொம்பத லட்சியார்த்தகா ஏவம் சர்வக்னத்வாதி விசிஷ்ட ஈஸ்வரः தத்பத வாச்சியார்த்தகா உபாதி சூன்யம் சுத்த சைத்தன்யம் தத்பத லட்சியார்த்தகா ஏவம் ச ஜீவேஸ்வரயோக சைத்தன்ய ரூபேண அபேத பாதகா பாவகாங்குது. நீங்க என்ன சொல்லுதுன்னா, இப்ப இது போன்ற சிரவணத்தால் கேட்டலினாலே நம்ம இடத்துல இருக்கின்ற அஜ்ஞானங்கள் எல்லாம் நீங்கி அஜ்ஞான நிவர்த்தி உண்டாகி மனத்தினால் சந்தேகமும் தெளிந்து அந்த ஞானத்தை அடையும் வழிமுறைகள் இப்போ கூறப்பட்டன, இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டன. ஒருவருக்கு எவ்வாறெல்லாம் சந்தேகம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தா, அகங்காரத்தையும் அல்ப அறிவை கொண்ட ஜீவனும் அனைத்தையும் அறிந்த அகங்காரமே இல்லாத ஈஸ்வரனும் எப்படி ஒன்றாக முடியும் அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். அப்புறம் மீண்டும் என்ன மாதிரி சந்தேகம் வரலாம்? தத்துவமசி அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கேட்ட சிஷ்யன், நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற மகா வாக்கியத்தின் வாயிலாக துவைத பேதங்கள் அற்ற அபேத புத்தி எப்படி உண்டாகும்? இங்கு தத் என்பது ஈஸ்வரன், தொம் என்பது ஜீவன், அசி என்பது இருக்கின்றாய் என்பதை கேட்டவுடனே, நீ அதுவாகவே இருக்கின்றாய், அதாவது நீ ஈஸ்வரனாகவே இருக்கின்றாய் என்பதை கேட்டவுடனே அந்த சிஷ்யனுக்கு உடனடியாக ஞானம் வந்து விடுவது கிடையாது. ஏன்னா இது ஒரு பரோட்ச ஞானம் தானே. ஃபர்ஸ்ட் காது வழியா இந்த விஷயத்தை கேட்கிறான், தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு உபதேச வார்த்தையை கேட்கிறான். கேட்ட உடனே அவனுக்கு என்ன புரியுது? அந்த ஈஸ்வரனும் நீயும் ஒன்று என்ற அந்த உபதேச வார்த்தை அவனுக்கு புரிந்தாலும் கூட அது அவனுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து விடுமான்னா கொடுக்காது. அது ஒரு ஞானமா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. அப்ப ஈஸ்வரன் என்பவர் அனைத்தையும் அறிந்தவர், ஜீவன் என்பவனோ அல்ப அறிவு கொண்டவன். இப்படிப்பட்ட ஜீவனும் ஈஸ்வரனும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்ற சந்தேகம் இதுவரைக்கும் இந்த ஜீவ ஈஸ்வர விசாரம் செய்து வந்திருந்தாலும் இது போன்ற சந்தேகங்கள் சிலருக்கு இருக்கத்தான் செய்யும். அப்ப அதனால் அவர்களுக்கு உடனடியாக ஞானம் வந்து விடாது அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அதாவது இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒருத்தர் இந்த சாஸ்திர விஷயங்களை சிரவணம் மட்டுமே செய்து, அதாவது காதுகளால் இந்த விஷயங்களை நன்றாக கேட்டு ஞானத்தை அடைதல் என்பது அனைவருக்கும் சாத்தியம் இல்லை. ஆனால் சிரவணத்தினால் கேட்ட விஷயங்களை சந்தேகம் தீர்த்து தெளிவு உண்டாக்கி கொள்ளும் முயற்சியாக மனனம் என்ற அடுத்த படிநிலைக்கு வந்து இதுவரை கேட்ட அல்லது அறிந்து கொண்ட விஷயங்களில் ஏற்பட்ட சந்தேகங்களை தக்க குருவினை அணுகி நேரடியாக அவர் மூலமாக தெளிவு உண்டாக்கி கொண்டால் மட்டுமே அடைந்த ஆத்ம ஞானத்தினால் ஒருவர் நிலை பெற முடியும் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது.
ஏன்னா இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, சிரவணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலம் நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்குறோம். ஒரு மாணவன் அந்த சாஸ்திரத்தை காதுகள் வழியாக கேட்டு உள்வாங்குகின்றான். ஆனால் அவன் அப்படியே கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தா அவனுக்கு எப்படி சந்தேகம் தெளியும்? அப்ப அதனாலதான் இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படிங்கிற 3 படிநிலைகளை வைத்து அதில் முறையாக பயணிக்க வேண்டும் என்று நமக்கு இங்க சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்ங்கிற படிநிலைகள் நம்ம பயணிக்கும் போது வெறும் ஒரு விஷயத்தை காது வழியா கேட்டுக்கிட்டே வந்துட்டா நமக்கு ஞானம் வந்துருமான்னா, அது ஒரு புற அறிவாகத்தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு பரோட்ச ஞானம் தான். அப்ப எப்ப நாம அதுல இருந்து விடுபட்டு அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுது, சிரவணம் பண்ணி நீ ஒரு விஷயத்தை கேட்டு விட்டாயானால், அவ்வாறு கேட்ட விஷயங்களில் சந்தேகம் தீர்ந்து தெளிவு உண்டாகி விட்டால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். அப்ப சிரவணம்ங்கிற அடுத்த நிலை மனனம் என்ற ஒரு விஷயத்திலே அதை சரியானபடி நம்ம குருவை அணுகி அவர் மூலமாக தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், தெளிவை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு தெளிவை நம்ம உண்டாக்கி கொண்ட பிறகுதான் அவர் கூறிய அந்த விஷயத்திலே நாம நிலை பெற்று நிற்க முடியும். ஏன்னா சந்தேகம் எல்லாம் நீங்கணும் இல்லையா? நமக்கு வருகின்ற சந்தேகங்கள் எல்லாம் நீக்கும் வழிக்குத்தானே மனனம்னு பேரு. அப்ப அந்த மனனத்தின் வாயிலாக சந்தேகம் தெளிவு ஏற்படுவதற்கு சாஸ்திரம் 2 வழிமுறைகளை சுட்டி காட்டுது இந்த இடத்துல. அது வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம் என்ற 2 புதிய வார்த்தைகளை இங்க அறிமுகப்படுத்தி அதற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறது. அதாவது இப்ப நம்ம தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை கேட்டுடுறோம். கேட்ட உடனே இங்க புரியுது. அதாவது இறைவனும் நானும் ஒன்றே, பிரம்மமும் நானும் ஒன்றே, ஈஸ்வரனும் நானும் ஒன்றே அப்படின்ட்டு எல்லாமே நமக்கு புரியுது. இப்ப நானும் இறைவனும் ஒன்றே அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தாலும் இங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன். எனக்கு வேறாக இறைவன் இல்ல. ஈஸ்வரனும் நானும்னாலும் நான் மட்டும்தான் இருக்கிறேன். மற்ற ஜீவர்களோட நான் கம்பேர் பண்ணாலும் நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்ப இங்க எல்லாம் ஒன்றே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்றதாக பார்க்கிறோம். அப்ப அப்படி சொல்ல வர விஷயத்தை நம்ம கேட்ட பிறகு அதன் வாயிலாக நம்ம இன்னும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நம்ம நேரடி விசாரத்துக்கு போறோம். குரு கிட்ட சந்தேகங்கள் எல்லாம் கேட்கிறோம். இது எப்படி சொல்ல வருது இந்த சாஸ்திரம்? எதன் அடிப்படையில நீங்க இதை சொல்ல வரீங்க? இது எப்படி நாம நிரூபிக்க முடியும் உங்களால? அப்படின்லாம் கேள்வி கேட்கிறோம். அதற்கான பல வழிகளை சாஸ்திரம் எடுத்து சொல்லுது. அது குரு மூலமா நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்படி தெரிந்து கொள்ளுகின்ற போது அந்த மனனம் மூலமாக சந்தேகம் தெளிவுபட்டு அதற்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அதுவே நான் அப்படிங்கிற அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலையில நாம நிற்கணும் இல்லையா? அதுதானே நிதித்தியாசனம். கேட்டல், சிந்தித்தல், அதுக்கப்புறம் நிலை பெறுதல் அப்படிங்கிற நிதித்தியாசன நிலையில நம்ம நின்னால் மட்டும்தான் நம்ம பிறவா பெருநிலைக்குள்ள போக முடியும். இல்லைன்னா நாம நான் பிரம்மங்கிற நிலைப்பாட்டை நம்ம உணராமையே சும்மா ஒரு கேள்வி ஞானமா கேட்டு வச்சுக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? அது 10ஓட 11 படிச்ச பாடத்திட்டம் மாதிரி போயிடுமே தவிர பலன் கொடுக்காது. அப்ப பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய அனுபவத்துக்கு வரணும் இல்லையா? நான் தான் அந்த ஆன்மா, நான் தான் அந்த பிரம்மம் என்பது எனக்குள்ளேயே உணரப்பட வேண்டிய ஒரு அனுபவமாக அது இருக்க வேண்டும். அது எனக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயமாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நானே அதை உணர்ந்து கொள்ள முடியுமாங்கிறது எனக்குள்ளேயே நடக்க வேண்டிய ஒரு முக்கிய தன்மையாக இருக்கிறது. அதையும் இங்க சுட்டிக்காட்டுது சாஸ்திரம். அப்படி சுட்டிக்காட்டிட்டு அந்த மனனத்தின் வாயிலாக சந்தேகம் தெளிவு ஏற்படுவதற்கான 2 விஷயங்களையும் இங்க சொல்லுது. அது ஒன்று வாச்சியார்த்தம், மற்றொன்று லட்சியார்த்தம் என்று 2 புதிய வார்த்தைகளை அறிமுகப்படுத்தி அதை பற்றி ஒரு விளக்கமும் இங்க கொடுக்குது. இப்ப வாச்சியார்த்தம்னா என்னன்னா, இப்ப ஒரு வார்த்தையை கேட்கிறோம். தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை குரு மூலமாக உபதேசமாக கேட்கிறோம். அப்போ அந்த வாச்சியார்த்தம்னா என்னன்னா, அந்த வார்த்தையை கேட்டவுடன் வருகின்ற ஒரு அறிவு. அப்ப அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன புரியுது? நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற வார்த்தையை கேட்டதனால் வருகின்ற ஒரு அறிவுக்கு பேரு வாச்சியார்த்தம். லட்சியார்த்தம்னா என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட தெளிந்த அறிவு. இப்ப நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம கேட்டுக்கொண்டாலும் அது நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து அதன் மூலமாக எனக்கு ஒரு அனுபவ அறிவு வந்துவிட வேண்டும், தெளிந்த அறிவு வந்துவிட வேண்டும். அதுதான் என்னுடைய லட்சியம். அந்த லட்சியார்த்தம், அந்த வார்த்தையினுடைய லட்சியம் என்ன? தத்துவம் அசி. அது ஒரு லட்சியத்தின் அர்த்தமாக அது அமைய வேண்டும். வெறும் வாக்கியத்தின் அர்த்தமாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம் என்ற 2 வார்த்தைகளை வைத்து ஒரு இலக்கண ரீதியாக நமக்கு அந்த வேத வார்த்தையை, மகா வாக்கியத்தை நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறது. அப்ப இது எப்படி ஒரு உதாரணம் மூலமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே பார்க்கலாமே. இப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இப்ப அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் விளையாடுதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் விளையாடுது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? அது எப்படிங்க 2 ஜடமான நாடுகள் எப்படிங்க விளையாட முடியும் அப்படின்னு நமக்கு தோணுமா நமக்கு? அதாவது இந்தியாங்கிறது ஒரு நாடு, ஸ்ரீலங்காங்கிறது ஒரு நாடு. இந்த 2 நாடு எப்படிங்க விளையாட முடியும் அப்படின்னு நம்ம சந்தேகத்தை எழுப்புவோமா? எழுப்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா, கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் விளையாடுது அப்படின்னா, அந்த 2 நாட்டினுடைய வீரர்கள் விளையாடுகின்றார்கள்ங்கிற அறிவு நம்ம இடத்துல இருக்குது. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படிங்க இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் விளையாடுங்கிற கேள்வியை எழுப்பாம, அதை நம்ம புரிந்து கொள்வோம். 2 நாட்டினுடைய வீரர்கள் விளையாடுகின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். அப்ப இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் விளையாடுகின்றது அப்படின்னா 2 நாட்டு வீரர்கள் தான் அங்கு விளையாடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது அந்த வாக்கியத்தில் உள்ள அர்த்தம். இந்தியா ஸ்ரீலங்கா விளையாடுகின்றதுன்ற உடனே அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சு விட்டது? இந்திய வீரர்களும் ஸ்ரீலங்கா வீரர்களும் விளையாடுகின்றார்கள் என்று அதனுடைய அர்த்தம் நமக்கு தெளிவாக புரிந்து விட்டது. அதற்கு பிறகு நம்ம போய் இந்தியாவில் மற்றும் இலங்கையில் வசிக்கின்ற விளையாட்டு வீரர்கள் தான் விளையாடுகின்றார்கள் என்பதை நேரடி பொருள் கொள்வதை லட்சியார்த்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இது நமக்கு வார்த்தையால கேட்டவுடனே வார்த்தையினுடைய லட்சியம் என்ன? 2 நாடுகள் விளையாடுகின்றது என்று புரிந்து கொள்ளாமல் நாட்டு வீரர்கள் விளையாடுகின்றார்கள் என்பதை அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்திலேயே நான் புரிந்து கொள்வது வாக்கிய அர்த்தம். அதன் பிறகு அந்த நாட்டு வீரர்கள் தான் விளையாடுகின்றார்கள் என்பது அந்த 2 நாடுகளுடைய வீரர்களுடைய விளையாட்டு லட்சியார்த்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையிலே இப்ப இந்த உடலை பிரதானமாக கொண்ட ஜீவனை ஈஸ்வரனுடன் ஐக்கியப்படுத்தி பார்க்க முயல்வது வாச்சியார்த்தம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ இந்த வேதம் உபதேசிக்க வருகின்ற மகா வாக்கியம் என்ன? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய், ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றே அப்படின்னு ஐக்கியப்படுத்தி பார்க்குது. அப்ப அதை ஐக்கியப்படுத்துவதற்கான அது கையாளுகின்ற வார்த்தை தான் இங்க வாச்சியார்த்தம் அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டோம். அப்ப இதுல ஜீவன் என்ற சொல்லில் இருக்கின்ற உடல் என்ற அனாத்மாவை தியாகம் செய்துவிட்டு சைத்தன்யத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது லட்சியார்த்தம் என்று அறிந்து கொள்வது. ஏன்னா இங்க ஈஸ்வர ஜீவ ஐக்கியம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நம்ம செய்யறோம்? ஏற்கனவே பார்த்தோம். இப்ப ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய சச்சிதானந்தம் என்ற ஆத்மா ஈஸ்வரன் இடத்தில் இருக்கின்ற சச்சிதானந்தம் என்ற ஆத்மா வேறு வேறு கிடையாது. ஆத்மா ஒன்றே ஒன்றுதான். அது ஜீவனிடத்திலும் இருக்கிறது, ஈஸ்வரனிடத்திலும் இருக்கின்றது. ஆனால் இங்க நம்ம ஜீவன் ஈஸ்வரன்ங்கிறது எந்த அடிப்படையில பிரிச்சு பார்க்கிறோம்? தனித்தனியான உடலின் வாயிலாக பிரித்து பார்க்கிறோம். இப்ப என்னிடத்துல இருக்கக்கூடிய உடல் சிறிய உடல், ஈஸ்வரனுடைய உடல் இந்த பிரபஞ்ச உடல், பெரிய உடல் அப்படின்னு 2 உடல்களையும் நம்ம பிரித்து பார்க்கிறோம். அப்ப 2வது வியஷ்டி சமஷ்டி தத்துவத்தின் அடிப்படையில சமஷ்டி என்றால் ஒட்டுமொத்த உடல்களின் தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சம் என்பதனாலே ஈஸ்வரன் சமஷ்டி உடலாக இருக்கின்றான் என்றும், அந்த ஒட்டுமொத்த சமஷ்டி உடலிலே நான் என்ற ஜீவன் தனித்த உடலாக இருக்கின்றேன் என்பதனால உடல் அளவிலே நான் என்னையும் ஈஸ்வரனையும் பிரித்து பார்ப்பது ஒரு வார்த்தையினாலே, ஒரு வாக்கிய அர்த்தத்தினாலே நான் அப்படி புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இங்கு வேதம் உபதேசிக்க வருகின்ற தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற மகா வாக்கியத்தின் உபதேசத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது அந்த வார்த்தையினுடைய உண்மையான லட்சிய அர்த்தம் என்ன என்றால், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கின்ற அந்த சைத்தன்யம், அந்த சேத்தனம் என்பது ஒன்றே, அதுவே பிரம்மம் என்பதனாலே அது 2ம் ஒன்றாக இருக்கின்ற அந்த வார்த்தைக்கு லட்சிய அர்த்தம் என்று இங்கு பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஈஸ்வரன் என்ற சொல்லில் இருக்கின்ற இந்த உலகம் மாயையை நீக்கி அங்க இருக்கின்ற சைத்தன்யத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது லட்சியார்த்தம். அதே மாதிரி ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று கூறும் பொழுது அந்த 2க்கும் உள்ள வாட்சியார்த்தத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டால் ஜீவனும் ஈஸ்வரனும் பிரம்மத்தின் பிரதிபிம்பத்தினால் உண்டான சைத்தன்யத்தின் படி ஒன்றுதான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் லட்சியார்த்தம் என்று அழைக்கின்றோம். அப்ப பொதுவாக ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு வேறு என்பது விபரீத பாவனை. இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு என்று புரிந்து கொள்வது ஒரு விபரீத பாவனையாக இருக்கிறது. அதாவது இந்த பாவனை எப்படி வருது அப்படின்னா, நம்ம பழக்க தோஷத்தால் தான் வருகின்றது. அப்ப இந்த பழக்க தோஷத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும்னா அது தீவிர சிரவணத்தின் வாயிலாக விசாரம் செய்து, மனனத்தின் வாயிலாக சந்தேகம் தெளிந்து, அந்த ஞானத்தின் வாயிலாகத்தான் விபரீத பாவனையை நாம் நீக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப நம்ம அதுல தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஜீவ ஈஸ்வர ஒற்றுமை, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் என்பது
எப்போ நமக்கு புரியும்? இந்த மாதிரி வேத சாஸ்திரங்களை படிக்கும் போதும், இந்த சாஸ்திர ஞானத்தை நம்ம உள்வாங்கும் பொழுதும், அதை நன்றாக நம்ம கேட்டு சிரவணம் பண்றோம். கேட்டல் அப்படின்னா சிரவணம் என்ற சமஸ்கிருத வார்த்தையில நன்றாக உள்வாங்கிக் கொள்கிறோம். அப்படி உள்வாங்கிக் கொண்ட விஷயங்களிலே நிறைய சந்தேகங்கள் நம்ம இடத்துல இருக்கும். அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த சந்தேகத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னா நம்ம தேரவே முடியாது இல்லையா? ஏன்னா இங்க படிப்புங்கிறது நம்ம படித்த பாடத்துல ஒரு தெளிவா இருக்கணும். அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் கேட்டுக்கலாம், இல்ல நம்ம சந்தேகம் கேட்டா அதை தப்பா எடுத்துக்குவாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கூச்ச சுபாவத்தினாலயோ, அல்லது மற்றவர்கள் நம்மளை பத்தி கேவலமா நினைச்சிருவாங்களோங்கிற தயக்கத்தினாலயோ, அதுக்குண்டான விடையை தெரிந்து கொள்ளாமையே நம்ம பயணம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, கால தேசங்கள் நமக்கு போதுமானதாக இருக்காது. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது இல்லையா? அப்ப அதனால காலங்கள் ஓடிவிடும். அதனால எதிலையுமே ஒரு தெளிவை நம்ம அடைஞ்சிடணும். என்ன சந்தேகம் இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள இருந்தாலும், அதுல இருந்து ஒரு 10 சந்தேகம் திருப்பி வெளிப்படும். அப்புறம் அது 100 ஆகும், அப்புறம் 1000 ஆகும். அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வே இல்லாம போயிடும். அப்ப அதனால கேட்ட சிரவணத்தின் வாயிலாக விசாரம் செய்து, மனனத்தின் வாயிலாக சந்தேகம் தெளிந்து, அவ்வாறு அடைந்த ஞானத்தின் வாயிலாக நாம் அதில் நிலை பெற வேண்டும். அதுவே நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு நம்ம அந்த நிலைப்பாட்டில் நிலையாக நின்று விட வேண்டும். அதுல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கத்துக்கிட்ட பாடம் அந்த மாதிரி ஒரு மிக உயரிய பாடமாக இருப்பதனால, அதுல எந்த ஒரு சந்தேகம் வைத்துக் கொண்டு நம்ம பயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இங்க ஆணித்தரமாக சுட்டி காட்டுகின்றது. அப்ப இந்த உடலுடன் கூடிய ஜீவனை ஈஸ்வரனுடன் ஐக்கியப்படுத்தி பார்க்காமல், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சேதனத்தை மட்டும் ஐக்கியப்படுத்தினால் இரண்டும் ஒன்று என்பது இங்கு சாத்தியமாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவ்வாறு மகா வாக்கியம் எந்த வகையில் சரி என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் மனனம் என்று சொல்கிறோம். அப்ப ஸ்தூல சூட்சும சரீரங்களின் மீது அபிமானம் வைக்கின்ற ஒருவன், நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற வார்த்தையை கேட்டதும் அது அவனுக்கு ஒரு வாட்சியார்த்தம் மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு அந்த வார்த்தை மட்டும்தான் தெரியும், அனுபவம் ஆகல. அதாவது நீயும் அதுவும் ஒன்றே, நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் அப்படிங்கிற அந்த மகா வாக்கிய உபதேசத்தை கேட்ட உடனே அது அவனுக்கு ஒரு வாட்சியார்த்தம். இனி நம்முடைய சரீரத்துக்கு அல்லது அனாத்மாவுக்கு இனி ஒரு பெயர் இருக்கு இல்லையா, உபாதி என்று. அதை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட உபாதியை நீக்கிக் கொள்வது என்பது அது நம்முடைய சாஸ்திர விசார அறிவினால் மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அதன் வாயிலாக விசாரத்தின் வாயிலாக ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்ற ஞானம் உண்டாகிவிட்ட பிறகு, நீ அதுவாக இருக்கின்றாய் என்ற வார்த்தையை கேட்ட உடனே அது லட்சியார்த்தமாக மாறிவிடும். சாதாரணமா ஒரு வார்த்தையை சிரவணம் பண்ணுவதனால மட்டும் நமக்கு ஞானம் வந்து விடாது. அந்த சிரவணம் என்ற விஷயத்திற்கு அடுத்து மனனம் என்ற ஒரு விஷயத்திலே நாம சந்தேகம் நீங்கி தெளிவை அடைந்து, அதன் பிறகுதான் நம்ம அந்த நிதித்தியாசனம் என்ற நிலையில் நிலை பெற முடியும். அப்பதான் நம்ம லட்சியார்த்தத்துக்குள்ளேயே வர முடியும். இல்லைன்னா அந்த வார்த்தை என்ன ஆகும்னா வெறும் வாக்கியார்த்தமாக, ஒரு வாட்சியார்த்தமாக மட்டும் இருந்துவிடும் என்பதை இங்கு சாஸ்திரம் 2 விஷயங்கள் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மனனம்ங்கிற ஒரு விஷயத்துல நம்ம இடத்துல ஏற்படுகின்ற அந்த தெளிவின்மையை இங்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், ஒரு வார்த்தையை வெறும் வாக்கியமாக மட்டும் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமா, அந்த அடிப்படையிலே நம்ம லட்சியத்திற்கு போக முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து இங்க தெளிவடைய வேண்டும். ஏன்னா இப்ப தத்துவமசி அப்படிங்கிற உபதேசத்தை கேட்டு அது வெறும் வார்த்தை ஜாலமாக, வார்த்தை ஞானமாக மட்டும் நம்ம இடத்துல இருந்தா அதற்கு பெயர் பரோட்ச ஞானம், அதாவது ஒரு கேள்வி ஞானம். அப்ப அந்த கேள்வி ஞானத்துல நமக்கு அனுபவம் உண்டாகாது. ஏன்னா இதற்கு நம்ம ஏற்கனவே உதாரணம் பார்த்துட்டோம். இப்போ அந்த மலை மேல ஒரு புகை வருது அப்படின்னா, அந்த புகை வருவதற்கு என்ன காரணம்? அந்த இடத்துல நெருப்பு இருந்தா தான் அங்க புகை வரும். அப்ப நெருப்பு அந்த இடத்துல எரிகிறது அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கேள்வி ஞானத்துல, அந்த அனுபவத்துல நான் அந்த இடத்துல புகை வர்றதுனால அங்க நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கறத நான் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப இது ஒரு பரோட்ச ஞானம். ஆனால் அந்த இடத்துல நெருப்பு எரிவதை நான் நேரடியாக போய் பார்க்கவில்லை. அப்ப எனக்கு அதை பற்றி அனுபவம் இல்லை. அப்ப அது எப்படி நமக்கு அபரோட்ச ஞானமாக மாறும்? அபரோட்ச ஞானம் என்றால் அனுபவ அறிவு, பரோட்ச ஞானம் என்றால் கேள்வி அறிவு. அப்ப நம்ம கேள்வி அறிவாக இருக்கிறோமா, அனுபவ அறிவாக இருக்கிறோமா? எந்த வார்த்தையில? தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற குருவின் மகா வாக்கிய உபதேசத்திலே நான் அதை எந்த இடத்தில் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன்? வெறும் வாக்கியார்த்தமாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றேனா, இல்லை அந்த வார்த்தையை பற்றி நல்ல ஒரு தெளிவு அடைந்து, சிரவணம் மனனம் என்ற 2 விஷயங்களும் நன்றாக புரிந்து சந்தேகம் நீங்கி தெளிவு அறிந்து அதை என்னுடைய அனுபவத்திற்கு கொண்டு வந்து விட்டேனா, நிதித்தியாசன நிலைக்கு நான் வந்து விட்டேனா அப்படிங்கிற ஒரு புரிதலோட நீங்க பயணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய லட்சியமே என்னன்னு உங்களுக்கு புரியும். அதுதான் லட்சியார்த்தம்.
அந்த வார்த்தையினுடைய லட்சியார்த்தமாக சாஸ்திரம் இங்கு சுட்டி காட்டுகிறது. இன்னும் சில உதாரணங்கள் கூட பார்த்தோம். ஒரு ஸ்படிகத்தின் அருகிலே வைக்கப்பட்ட சிவப்பு வர்ணம் கொண்ட ஒரு மலரோ அல்லது துணியோ இருந்தால் அந்த ஸ்படிகம் பார்ப்பதற்கு சிகப்பு நிறம் அடைந்தது போல காணப்படும். ஆனால் உண்மையில் அந்த ஸ்படிகம் தூய்மையான நிறமற்ற பொருள் என்பதை நம்முடைய அறிவினால் அறிந்து கொண்டு அந்த சிகப்பு நிற உபாதியை நீக்கி ஸ்படிகம் தூய்மையானது என்பதை அறிவது போல இந்த ஜீவனிடத்தில் உள்ள உபாதியான ஸ்தூல சூட்சும சரீரங்களின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ள உண்மை தன்மையை நம்முடைய அறிவினால் அறிந்து கொண்டு இந்த சரீரங்கள் ஆத்மாவின் மீது பொய்யாக ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிவதுதான் இங்கு ஞானம் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அதனால இந்த உபதேசத்தை கேட்டு நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்று தெரிந்து கொள்ளும் போது அந்த ஜீவ ஈஸ்வர உண்மை தன்மையை அறிந்த ஞானிக்கு அந்த நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற வார்த்தை, தத்துவமசி என்ற வார்த்தை லட்சியார்த்தமாக மாறிவிடும் என்று இங்கு சாஸ்திரம் சுட்டி காட்டுகின்றது. அப்ப வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம் என்ற இரண்டுக்கும் உள்ள அந்த புரிதல் உங்களுக்கு தெளிவாக வந்துவிட வேண்டும். அப்படி வந்த பிறகு இந்த சவண மனனத்துக்கு பிறகு, அதாவது இந்த விஷயத்தை கேட்டவற்ற இந்த விஷயத்திலே எனக்கு சந்தேகம் நீங்கி தெளிவு பெற்று விட்டேன். அப்ப சிரவணம் மனனம் என்ற நிலையை நான் முடித்து விட்டேன். அதன் மூலமாக அடைந்த ஞானத்தின் வாயிலாக இனி நான் என்னை ஞான நிஷ்டனாக மாற்றிக்கொள்ளப் போகிறேன். நான் இனிமேல் அந்த அறிவுமயமாகவே மாறிவிடப் போகின்றேன் என்று யார் ஒருவன் முடிவெடுக்கின்றானோ அவன்தான் நிதித்தியாசன நிலைக்கு வருகின்றான். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்றால், நிதித்தியாசனம் என்பது நிலை பெறுதல். தான் கற்ற விஷயத்திலே தெளிவை அடைந்து நான் அதுவாகவே நிலை பெற்று விட்டேன் என்ற நிலைதான் நிதித்தியாசன நிலை. அப்ப இத்தகைய சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்ற மூன்றும் சேர்ந்ததுதான் ஞான யோகம் என்று இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஞான யோகம் என்னன்னா, சாஸ்திர விஷயங்களை காதுகளால் கேட்டு உள்வாங்கி கேட்ட விஷயங்களில் இருக்கின்ற சந்தேகங்களை எல்லாம் சத்குருவின் மூலமாக தெளிவுபடுத்தி அந்த தெளிவில் அடைந்த ஞானத்தின் முதிர்ச்சியினாலே நான் அதுவாகத்தான் இருக்கின்றேன் என்ற நிலைப்பாட்டில் நான் நிலை பெற்று விட்டால் அதுதான் ஞான யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஞான யோகத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பயிற்சி பண்ண போறோம்? சாதன சதுஷ்டய சம்பத்தி. ஏன்னா இங்க சமம் தமம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் எல்லாம் நீக்கி நல்ல விஷயங்கள் எல்லாம் உள்கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலான சாதனையை நாம் எப்படி செய்ய போறோம்? ஒரு செயலாக செய்ய போகின்றோம். அப்படி செயலாக செய்வதற்கு பேரு கர்ம யோகம் என்று பெயர். ஞான யோகம் என்றால் இந்த விஷயங்களை சாஸ்திர ஞானங்களை உள்வாங்கி அதுவாக நான் மாறுவது. ஆனால் அப்படி நான் ஞான யோகியாக மாறுவதற்கு முன்னாடி சில கர்ம யோகம் எனக்கு தேவைப்படுகின்றது. அதுதான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் சாதன சதுஷ்டய சம்பத்தி என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த கர்ம யோகம் போலவே இன்னும் சிலர் இந்த நிலைக்கு கூட வர முடியல, என்னால இந்த அளவு கூட புரிந்து கொள்ள முடியல, நீங்க என்னமோ சமம்ங்கிறீங்க தமம்ங்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி படிப்பறிவே கல்வி அறிவே இல்லாத ஒரு சாதாரண பாமரனன் என்ன பண்ண போறான்? பூஜைகள் வழிபாடு உபாசனை அப்படிங்கிற சாதனையை மேற்கொள்ள போகின்றான். அப்ப அப்படிப்பட்ட சாதனைகளை மேற்கொண்டு பயணிக்கின்ற பாதைக்கு பேரு பக்தி யோகம் என்று பெயர். அப்ப இது மாதிரி பாதைகள் பலவாறாக இருந்தாலும் நம்முடைய இறுதி இலக்கு, நம்முடைய இறுதி லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பாடத்திட்டத்தினுடைய முதல் பகுதி நம்ம என்ன சொல்லிச்சு? எடுத்த உடனே புருஷார்த்தம் அப்படின்னு பேசிச்சு. புருஷார்த்தம்னா என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. அப்போ இங்க தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இந்த 4 விஷயங்களிலே இறுதி நிலையாகிய வீடு பேறு என்ற பிறவ பெருநிலையை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அதற்கான பாதைகள் எப்படி அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 வழிமுறைகளே அமைக்கப்பட்டதோ அது போலயேதான் நமக்கு மற்ற விஷயங்களும் மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் பல சமயங்களும் நமக்கு உபதேசித்து கொடுத்தன. அதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்றும் நம்ம அந்த பாதைகளை ஏற்கனவே பார்த்தோம். அவ சரியை நிலையில இருந்து அவன் கிரியை நிலையில வந்து கிரியை நிலையிலிருந்து யோகம் என்ற ஒரு நிலைக்கு உயர்ந்து பிறகுதான் அவன் ஞானம் அடைய முடியும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். அதாவது இதெல்லாம் மனம் உயர் பரிமாணத்திற்கு போவதற்கான ஒரு படிநிலைகள் என்று நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம அடிப்படை விஷயங்களை நம்ம பண்ணாம எடுத்த உடனே ஞானத்துக்குள்ள வர முடியுமானா வர முடியாது. ஆனால் ஒரு சிலர் எடுத்த உடனே ஞானப்பாதைக்குள்ள வருகிறார்கள் என்றால் அவர்கள் முற்பிறவியிலேயே அதை முடித்து விட்டிருக்கிறார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும்.
ஏன்னா இப்போ நான் பூஜையெல்லாம் பண்ணதே கிடையாதுங்க, டைரக்டா நான் ஞானத்துக்குள்ள வந்துட்டேன், எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் அதுவாகவே மாறிவிட்டேன் என்று அப்படியே ஒரு நிஷ்டையில உட்கார்ந்துற பிரம்ம நிஷ்டர்கள் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி கல்வி அறிவே இல்லாதவர்கள் கூட பிரம்ம நிஷ்டர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்துல நிறைய மகான்களை, யோகிகளை நம்ம பார்க்க முடியும். அப்ப அவர்களெல்லாம் என்னங்க, சாஸ்திரமே படிக்கலையா, அவங்க எப்படிங்க இப்படி பெரிய யோகியா மாறினாங்க, ஞானியா மாறினாங்க? நீங்க என்னமோ புருடா விட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த சாஸ்திரம் எல்லாம் படிச்சா தான் ஞானி ஆக முடியும்ட்டு. ஆனா இந்த சாஸ்திரம் எல்லாம் படிக்காம அவர் ஞானி ஆகலையா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இதே சாஸ்திரம் சொல்லுது, கர்ம வினை, அவரவர்கள் முற்பிறவியில செய்த அந்த கர்ம வினை தான் அந்த பிராரப்த கர்மாவில வரும். அப்ப அவர்கள் கொண்டு வந்த கர்ம வினையிலே அவர்கள் ஏற்கனவே அந்த பாடத்தை முடித்து விட்டார்கள்னு அர்த்தம். இது திருக்குறள் சொல்லுதே, எத்தனையோ பிறவி ஒருத்த கற்ற கல்வி மீண்டும் அவனுக்கு பயன்படும்ங்கிற அந்த குறள் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அப்ப இது மாதிரி இந்த சாஸ்திர ஞானத்தை கற்றுக்கொண்ட பிறகு இந்த ஞானம் இருக்கு பாருங்க, இது ஒரு அழியாத ஞானம். ஏன்னா இது வந்து தன்னை அறியக்கூடிய ஒரு மெய்ஞானம். புற அறிவு கல்வி கிடையாது இது. தன்னுடைய அறியாமையை நீக்கிக் கொள்கின்ற ஞானம். இப்ப மற்ற புற அறிவு கல்வி எல்லாம் எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு சயின்ஸ் படிக்கிறீங்க, ஒரு ஜியாகிரபி படிக்கிறீங்க, அல்லது ஒரு பிசிக்ஸ் படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த பிறவியில மட்டும் தான் பயன் கொடுக்கும். இப்ப நீங்க ஒரு பிசிக்ஸ்ல ஒரு ப்ரொஃபஸரா மாறி PhD டாக்டரேட் கூட வாங்கியிருக்கலாம். கெமிஸ்ட்ரியில கூட நீங்க PhD டாக்டரேட் வாங்கியிருக்கலாம். ஆனா மரணத்துக்கு பின்னாடி அந்த கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் வந்து PhD முடிச்சிட்டேன், அடுத்த பிறவிக்கு நான் வந்த உடனே அதே கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்டாவே நான் வந்துருவேன் பிறக்கும் போதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா இந்த சாஸ்திரம் அப்படி இல்ல. இந்த சாஸ்திரம் வந்து ஒரு அறியாமையை நீக்குகின்ற சாஸ்திரம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, தன்னை காட்டி கொடுக்குது. நீ யார் அப்படின்னு நம்முடைய உண்மை சொரூபத்தை காட்டி கொடுக்கிற சாஸ்திரம். அப்ப இதை வந்து ஒருத்தன் இந்த பிறவியில கற்றுக்கொண்டு தன்னுடைய அறியாமைகளை நீக்கி கொண்டு விட்டான் என்றால், அவன் தன்னுடைய பூர்ணத்துவத்துக்கு திரும்பி விடுகின்றான், தன்னுடைய சோர்ஸுக்கு திரும்பி விடுகின்றான், தன்னுடைய மூலத்துக்கு திரும்பி விடுகின்றான். அப்படி திரும்பி விட்டவன் ஏதேனும் ஒரு இடத்துல தடுமாறி விட்டு அவன் அதன் வழியாக மீண்டும் ஒரு பிறவிக்கு வந்து விட்டாலும் கூட, அந்த விட்ட இடத்திலிருந்து அவன் தொடங்க முடியும். அதுதான் விட்ட குறை தொட்ட குறைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்துல அந்த பாடத்தை நான் விட்டு விட்டேனோ, அந்த இடத்துல நான் முடிவதற்கு முன்னாடி எனக்கு மரணம் வந்து விட்டதோ, அதாவது இந்த உடல் தாங்கவில்லை. இப்ப நான் வந்து இந்த சாஸ்திர ஞானத்தெல்லாம் உள்வாங்கிக்கிட்டேன், அதை நான் அனுபவமா அறிவாக பெறுவதற்கு முன்னாடி எனக்கு உடம்பு போயிடுச்சு, நோய்வாய்ப்பட்டது அல்லது விபத்துல உடம்பு போயிடுச்சு அப்படின்னா, அடுத்த பிறவி, அந்த பிறவி வந்த உடனே அவனுக்கு அது தெளிந்த அறிவு உள்ள இருக்கும். ஏன்னா இது வந்து அறியாமை நீக்கி அவனை இன்னுமே மனோ ரீதியாக உயர்நிலைக்கு கொண்டு வந்துடும். இதுதான் யூனிவர்சல் மைண்ட்ன்னு நான் சொன்னேன். ஏன்னா இங்க வந்து ஒரு தனித்த மனம் கிடையாது, இது ஹோல் யூனிவர்சல் மைண்டா இருக்கிறதுனால நீங்க எங்க விட்டுறீங்களோ அந்த இடத்துல தொடங்கும் திருப்பியும். அப்ப அதனால இந்த சாஸ்திர அறிவு உங்களை என்றும் கைவிட்டு போகாது. இது உங்களை காட்டி கொடுத்து உங்களுடைய மூலத்துக்கு கொண்டு போய் இணைச்சிடும். அப்ப அதனால இது ரொம்ப முக்கிய பலனாக பார்க்கப்படுகின்றது. அப்ப அப்படிப்பட்ட இந்த ஞானத்தின் பலன் என்ன? இதே தத்துவபோதம் சொல்லுது. ஏவம் ச வேதாந்த வாக்கியைஹி சத்குரு பதேசேன ச சர்வேஸ்வ விபூதேஷு ஏஷாம் பிரம்ம புத்திருத் பண்ணாதே ஜீவன் முக்தா இத்யர்த்தः. வேதாந்தம் நமக்கு உபதேசித்த ஞானத்தினால் கிடைக்கும் பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்தி, மோட்சம். தமிழ்ல சொல்லணும்னா வீடு பேரு, பிறவா பெருநிலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த முக்தியை வந்து நம்ம இரண்டு விதமாக பார்க்கணும். அது எப்படின்னா, இப்ப ஒரு ஜீவன் உயிருடன் இருக்கும் பொழுதே தன்னிடம் உள்ள குறைகளை எல்லாம் களைந்து, சோகம், நிறைவின்மை, ஆழ்மனக் குறைகள், பொறாமை, மரண பயம் போன்ற அனைத்திலிருந்தும் விடுதலை அடையும் திருப்தி நிலைதான் ஜீவன் முக்தி என்றும், இந்த ஜீவன் முக்தனுக்கு சரீரம் அழிவதை பற்றி கவலை இல்லாமல் என்றும் அழியாத சைத்தன்யம் மட்டுமே நான் என்ற உயரிய மனோநிலையில் இனி பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சிக்காத சூழலை அடைகின்ற முக்தனே விதேக முக்தி என்றும் இங்கு சாஸ்திரம் சுட்டி காட்டுகின்றது. அப்ப இங்க ரெண்டு விதமான முக்தி பற்றி பேசுது, ஜீவன் முக்தி, விதேக முக்தி அப்படின்ட்டு. இப்ப இந்த ஜீவன் முக்தி அப்படிங்கும் போது உயிருடன் வாழுகின்ற காலத்திலேயே ஒருவன் தன்னை யார் என்று அறிந்து கொண்டு தன்மயமாகி விடுகின்ற நிலை. அதுவே விதேக முக்தி என்றால், அப்படி தன்மயமாகின்ற நிலையிலே அவன் தன்னுடைய தேகத்தை கூட விட்டு விடுகின்றான். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், விதேக முக்தி அப்படின்னா இந்த விதேகம்னா தேகமற்ற நிலைன்னு அர்த்தம். சமஸ்கிருத வார்த்தையில வந்து விதேகம் என்றால் தேகமற்ற நிலை. அப்ப தேகமற்ற நிலை அப்படிங்கிற ஒரு முக்தி வந்து எப்ப கிடைக்கும்? மரணத்துக்கு பின்னாடி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இப்ப இந்த ஆத்ம ஞானத்துல
பூரணத்துவம் அடைந்து விட்ட ஞானிகள், ஜீவன் முக்தர்கள் அந்த வாழும் காலத்திலேயே தன்னுடைய தேகத்தை விட்டு விடுகின்றார்கள். எந்த அடிப்படையில? மன அடிப்படையில, மனோரீதியாக விட்டு விடுகின்றார். இப்ப நமக்கு பார்க்கும்போது அவர் இருக்கிற மாதிரி தெரியும். உடம்போட தான் சுத்திட்டு இருக்காரு, உடம்போட தான் போறாரு வராரு அப்படின்னு ஒரு ஜீவன் முக்தரை நம்ம பார்க்கலாம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் உடம்போடு இல்லை. அவருக்கு அந்த உடம்பை பற்றிய ஒரு அபிமானம் கிடையவே கிடையாது. அதையும் விதேக முக்தி என்று சாஸ்திரம் சொல்லுது. அந்த விதேக முக்தி நிலைதான் பிறவாமை என்ற பெருநிலை அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த வேதாந்த வாக்கியத்தினை தக்க சத்குருவின் வாயிலாக கேட்டு பெற வேண்டும். அப்படிப்பட்ட சத்குரு எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்னு இந்த சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. சத்குரு எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டனாக இருக்க வேண்டும். சாஸ்திரங்களை கற்றறிந்து அந்த ஞானத்தின் வாயிலாக அதுவே நான் அகம் பிரம்மாஸ்மி என்ற பிரம்மனிஷ்டனாகவும் அவன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குரு பரம்பரையிலே வந்த ஒரு குருவினிடத்தில் இந்த பாடங்களை படிக்கும் பொழுதுதான் சிஷ்யனும் அதே போன்ற தன்மையை அடைய முடியும். சாஸ்திர ஞானத்தினாலே அவனும் ஒரு ஸ்தோத்ரியன் பிரம்மனிஷ்டனாக மாற முடியும். ஏன் ஸ்தோத்ரியன் பிரம்மனிஷ்டனை சிறப்பாக பேசுது சாஸ்திரம் அப்படின்னா, இப்ப இந்த சாஸ்திர அறிவுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவர்கள் எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது, எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. ஏன்னா எந்த கேள்விக்கும் பதில் இருக்கும். ஏன்னா அத்தனைக்கும் தெளிவான விஷயங்கள் இந்த வேத சாஸ்திரம் நமக்கு தெளிவுபடுத்துது. எந்த ஒரு சந்தேகமும் அங்க எழுந்திருக்காது. ஏன்னா அத்தனைக்கும் விடை இருக்கு. என்ன கேள்வி உங்களுக்கு மனசுல இருந்து எழுந்திருக்கிறதோ அத்தனை கேள்விக்கும் விடை கொடுக்கக்கூடிய ஒரே சாஸ்திரம் இந்த வேத சாஸ்திரம் தான். இப்ப வேற நீங்க இந்த சாஸ்திரம் படிக்காத குருமார்கிட்ட போய் பாருங்களேன், அவங்க ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. இப்படித்தான் நான் பண்ணேன், நீ இப்படியே பண்ணு பாரு, இந்த தியானத்தை பண்ணு உனக்கு ஆத்ம ஞானம் வந்துடும், இந்த பயிற்சியை பண்ணு உனக்கு ஆத்ம ஞானம் வந்துடும், இந்த முயற்சியை பண்ணு உனக்கு ஆத்ம ஞானம் வந்துடும். ஏதேனும் ஒரு பாதையை காட்டி கொடுப்பார்கள். அந்த பாதையிலே நான் முயற்சித்து பார்த்தால் அவரை போலவே எனக்கு முக்தி கிடைத்து விடுமா, ஞானம் கிடைத்து விடுமானா அது சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா இந்த அறிவு, ஆத்ம ஞானம், இந்த அனுபவம் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஏனென்றால் இது ஒவ்வொருத்தருடைய காரண தேகமும் கர்மா தியரியும் வேற வேற. அப்ப அதனால நம்ம பிராக்டிக்கலா ஒரு குரு சொல்லி கொடுக்கிற ஒரு பயிற்சி ஒரு மாணவனுக்கு சூட் ஆகும், ஒரு மாணவனுக்கு சூட் ஆகாது. அப்ப நம்ம பொதுவாக பிரம்மனிஷ்டன், அதாவது ஒரு பிரம்ம ஞானி அப்படியே சைலன்ஸ்ல உட்கார்ந்து இருக்காரு, அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்ளணும்னு போறேன். அவர் ஒரு ஃபார்முலா சொல்றாரு, பாருப்பா நான் இந்த ஆத்ம ஞானத்தை இப்படித்தான் அடைஞ்சேன், இப்ப நான் பிரம்மனிஷ்டனா இருக்கிறேன், எனக்கு தெரியுது நான் தான் அந்த ஆன்மா, நான் தான் அந்த அறிவுங்கிற தெளிவுல நான் இருக்கிறேன், நான் அந்த அதுவாத்தான் நான் இருக்கிறேன், நீயும் அதே மாதிரி மாறிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா அவர் நம்ம கொடுக்குறாரு. அவருக்கு தெரிந்து கொண்ட அந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்து கொள்றாரு அந்த குருன்னா, அதை நான் அப்ளை பண்ணி பார்த்தா அவர் மாதிரியே நான் ஆத்ம ஞானி ஆகிவிட முடியுமான்னா சான்ஸ் இல்லை, சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா அது அவருக்கு கிடைத்த அனுபவம். எனக்கு அந்த அனுபவம் அவர்கிட்டயே கிடைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்குமான்னா அது உத்தரவாதம் கிடையாது. அதனால இங்க வேத சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன், சாஸ்திரம் படித்த ஒரு குருவை நீ அடைந்து விடு. அப்போ நீ என்ன பண்ணு, அந்த குருவின் மூலமாக சாஸ்திரத்தை கற்றுக்கொள். அப்பொழுது அந்த சாஸ்திரத்தின் வாயிலாக உன்னுடைய அனைத்து சந்தேகங்களும் நீங்கிவிடும். ஏன்னா சாஸ்திரத்தை முதல்ல கேட்கிறேன், சிரவணம் பண்றேன், காதுகளால் கேட்கின்றேன், பகவத்கீதை படிக்கிறேன், பல உபநிஷதங்கள் படிக்கிறேன், பிரம்மசூத்திரம் படிக்கிறேன், எல்லாத்துலயும் பதில் இருக்குது. பிரம்மசூத்திரம் எல்லாம் அப்படி ஒரு விஷயத்தை புட்டு புட்டு வச்சிடுது, எல்லாத்துக்கும் விட இருக்குது. அப்ப அத்தனையும் நான் படிக்கும் போது இங்க என்ன நடக்குது, எனக்குள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது, என்னுடைய மனம் அறியாமை நிலையிலிருந்து அறிவு நிலைக்கு உயர்கின்றது. அதனுடைய பரிணாமம், வளர்ச்சி அங்க நடைபெறுகின்றது. ஏன்னா இங்க பரிணாம வளர்ச்சி எதுக்கு நடக்கணும்? மனசுக்கு தானே நடக்கணும். ஏன்னா மனம் தானே இங்க ஒரு சிதாபாசன், அதாவது போலி அறிவு, ஆத்மாவினுடைய அறிவை வாங்கி கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படி பிரகாசிக்கும் போது ஒரு போலியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உண்மையான ஆன்மா நான் என்று தெரியாம அகங்காரத்திலே தன்னை அந்த அறிவாக பாவித்துக் கொண்டு நான் நான் என்று ஈகோவில் ஆடிக்கிட்டு இருக்குது இந்த மனசு. இப்ப இந்த மனம் தன்னை அறிவு என்று அறிந்து கொள்ளவே இல்லை, யாருக்குமே தெரியல, நான் தான் அந்த பிரம்மம் என்று யாருக்குமே தெரியல. ஆனா எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நான் ராமசாமி, நான் குப்புசாமி, எனக்கு இந்த ஜாதி, நான் இந்த படிப்பு, நான் கலெக்டர், நான் ஜட்ஜு அப்படின்லாம் சொல்லி நம்முடைய பதவி, நம்முடைய கௌரவம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய ஜாதி, நம்முடைய மதம், நம்முடைய கலாச்சாரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டு நான் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாம் அனாத்ம விஷயங்களை பிடித்து வைத்துக் கொண்டு நான் சொல்லிட்டு இருக்கிறோம். என்னுடைய உண்மை சொரூபம் என்ன அப்படின்னா நான் தான் அந்த ஆத்மா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள தயாராக இல்லை.
அப்படியே நம்ம தெரிந்து கொள்வது இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் வழியாக நான் ஒருத்தர் தத்துவமசின்னு ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டாரு. அப்ப அதனால அதுவா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிந்து கொண்டாலும் கூட, அது எப்படிப்பட்ட ஞானம்? ஒரு பரோட்ச ஞானம், கேள்வி ஞானமா தான் இருக்குது. அப்ப அந்த கேள்வி ஞானமே எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து விடுமானா எப்படி கொடுக்கும்? அப்ப அந்த அனுபவம்ங்கிறது எங்க நடக்கணும்? அந்த ரசவாதம், அந்த ப்ராசஸ் எங்க நடக்கணும்? மைண்ட்ல தான் நடக்கணும். ஏன்னா மனம் தானே கீழ் நிலையில இருக்குது. தன்னை அனுபவமாக்காத நிலையில மனம் வந்து சிக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மனம் வந்து எந்த இடத்துல அந்த அனுபவத்த ஆக்கும்? அதுக்கு தான் நானு நெறைய வழிமுறைகள உங்களுக்கு சொன்னேன். இந்த சாஸ்திர ஞானத்த உள்வாங்கி ஒரு நல்ல தெளிவுக்கு நீங்க வந்தீங்கன்னா, ஓ! இவ்வளவு விஷயங்கள் பொருந்தி இருக்கிறது. இந்த மனம் வந்து இவ்வளவு அறியாமையில சிக்கிக் கொண்டிருக்கிறதே. நான் இதெல்லாம் சத்தியம் நெனச்சுட்டு இருந்தேனே, அது சத்தியம் நெனச்சுட்டு இருந்தேனே. இந்த சாஸ்திரத்த படிச்சு இப்படி மாறிட்டா அப்படி ஆயிடுவேன்னு நெனச்சேனே. அந்த தியானத்த பண்ணா நான் அந்த மாரி ஒரு தன்மை அடைஞ்சிடலாம்னு நெனச்சேனே. இந்த மந்திரத்த ஜபம் பண்ணா நான் இப்படி ஆயிடலாம்னு நெனச்சேனே அப்படின்னு எல்லாம் ஃபெயில் ஆயிடும். ஏன்னா இந்த சாஸ்திரத்த முழுசா படிச்சு முடிக்கும்போது, இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்ல. எல்லாம் அனாத்ம விஷயங்கள் அப்படின்னு சாஸ்திரம் கடைசியா சொல்லிடும். ஆனா இதெல்லாம் எடுத்த உடனே சொன்னா மைண்ட் ஏத்துக்காது. ஏன்னா மைண்டினுடைய கேரக்டர் என்னன்னா, ஒரு விஷயத்த புடிச்சு வச்சுக்கிட்டு அதிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிற மைண்ட போய், நீ அது இல்லைன்னு சொன்னா எப்படி ஏத்துக்கும்? இப்ப நீங்க வந்து சாதாரண நடைமுறை விஷயத்துக்கே ஒப்பிட்டு பாருங்களேன். உங்க பேர் ராமசாமின்னு வச்சிருக்கு. நான் இல்லைங்க இன்னைக்கு இருந்து உங்கள பேர் குப்புசாமின்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு உங்க மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அதே மாரி உங்க ஜாதி இப்ப நீங்க செட்டியார் குலத்துல பொறந்திருக்கிறீங்க. இல்லைங்க நீங்க செட்டியார் கிடையாது. இனிமேல் நீங்க சூத்திரன், கீழ் ஜாதியில பொறந்தீங்க நான் உங்கள வச்சுக்கிறேன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? மைண்ட் இடம் குடுக்காது. ஏன்னா மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்துல அடமென்ட்டா சிக்கிக்கிட்டு இருக்குது. அப்படி சிக்கிக்கிட்டு இருக்கிற மைண்ட் கிட்ட போயி, ஒரு ஆகாத விஷயத்த சொல்லி பாருங்களேன், ஏத்துக்குதான்ட்டு. இப்ப நீங்க வந்து ஒரு கீழ் பிறவியா பிறந்திருக்கிறீங்க, சூத்திரனா. நான் வேணா உங்கள பிராமணன் சொல்றேன்னு சொன்ன உடனே மைண்ட் ஆயி, அப்படி சொல்லுங்க. நானும் பிராமணன் தான் சொல்லி வேணா அத அக்செப்ட் பண்ணும். ஏன்னா, அது கொஞ்சம் பெருசா அது நெனச்சுக்கிட்டு இருக்குது. பிராமணன்னா ஒரு உயர்ந்த குலம் அப்படின்னு மைண்ட்ல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. சூத்திரன் அப்படின்னா தாழ்ந்த குலம் அப்படின்னு மைண்ட்ல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாரி மைண்ட்ல என்னென்ன விஷயங்கள் நமக்கு திணிக்கப்பட்டிருக்கின்றதோ, அதுல போய் சிக்கிக்கிட்டு இருக்குது மைண்ட். அப்படி சிக்கிக்கிட்டு இருக்கிற மைண்ட் கிட்ட போயி, நீங்க வந்து இதுதான் சத்தியம்னு சொல்லி பாருங்க, ஏத்துக்காது. அப்ப அது மாரி இங்க தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கிறாய்ன்னு ஒரு குரு உபதேசம் பண்ண உடனே, ஆஹா! மிகப்பெரிய மகான் நமக்கு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இருந்து நான் தான் அகம் பிரம்மாஸ்மி. அப்படி நீங்க மாறிடுவீங்களா? மாறிட மாட்டீங்க. ஏன்னா இத வந்து இன்னைக்கு நேத்தா குருமார்கள் சொன்னாங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து உபதேசம் பண்றாங்க. ஏன்னா வேதம் எப்ப வந்ததோ, அப்ப இருந்து இந்த சாஸ்திர உபதேசம் பரம்பரையா வந்துட்டு இருக்குது. ஆனா எல்லாம் கேட்பாங்க, கதை மாரி படிப்பாங்க, அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் லைஃப். அப்ப யாருக்கு இது அனுபவம் ஆகும்? அந்த அஞ்ஞானம் நீங்கும் போதுதான், மனதனுடைய அறியாமைகள் நீங்கும் போது மட்டும் தான், அந்த அறிவாக அது மலரும். இல்லன்னா அந்த மைண்ட் வந்து அந்த அறிவாக மலராம, அஞ்ஞானத்திலேயே இருந்து கொண்டிருக்கும். அதத்தான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, அந்த ஜீவன் முக்தி அப்படிங்கிறது மனதனுடைய உயர் பரிமாணம், விடுதலை பரிமாணம். முக்தினாலே இங்கு விடுதலை தான். அப்ப விடுதலைங்கிறது அந்த மனம் அடைய வேண்டிய ஒரு இலக்கு, ஒரு லட்சியமாக பார்க்கணும். அப்ப அந்த லட்சியமாக அத பார்த்தா, மனம் எப்படி அந்த விடுதலை அடையும்? அஞ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருந்த தன்னுடைய அறியாமைகளை எல்லாம் நீக்கிவிட்டால், என்னுடைய சுயம் சொரூபம் வெளிப்பட்டு விடும். அறிவாகத்தான் நான் இருக்கிறேன். அறியாமையினாலே இந்த மனதிலே வந்து, நான் ஒரு ஆபாச ஜீவனாக, ஒரு சிதாபாசனாக இத்தனை காலம் என்னை நான் அறியாமல் இருந்து விட்டேன். அப்ப இதிலிருந்து நான் விடுபட்ட பிறகு என்னுடைய உண்மை சொரூபம் சுயம் பிரகாச அறிவு. அந்த சச்சிதானந்த சொரூபமே நான் தான் அப்படின்னு அந்த மைண்ட் வந்து ஃபுல்லா எப்ப அக்செப்ட் பண்ணுதோ, அப்பதான் நீங்க அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த நிலைத்தன்மைக்கு வர முடியும். இல்லன்னா சும்மா நான் அகம் பிரம்மாஸ்மின்னு ஜபம் வேணா பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப எப்படி ஓம் நமச்சிவாய ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லன்னா ஓம் நமோ நாராயணான்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாரி அகம் பிரம்மாஸ்மின்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அதனால ஒண்ணும் யூஸ் இல்ல. ஏன்னா அது வந்து பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. அதாவது அபரோக்ஷ ஞானமாக மாறாது. பரோட்ச ஞானமாக தான் இருக்கும். அப்ப அதனாலதான் இந்த பாடத்திட்டத்தை நம்ம என்ன சீரியஸா சொல்றோம்னா, கேட்டல் ஃபர்ஸ்ட் நெறைய விஷயங்கள உள்வாங்குங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நல்லா உள்ள வாங்குங்க. அதிலிருந்து நிறைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கங்க. சிரவணம் என்ற கேட்டலின் வாயிலாக கேட்ட விஷயங்களிலே வருகின்ற சந்தேகங்களிலிருந்து தெளிவை அடைந்து விட வேண்டும். எந்த இடத்துல சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படி தெளிவை அடைந்த பிறகுதான் மனம் அடுத்தடுத்த கேள்வியை எழுப்பும். இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா அடுத்த கேள்வி உள்ள இருந்து வராது. அப்ப அடுத்த கேள்வி உள்ள இருந்து எழுந்திருக்கணும்னா இந்த கேள்விக்கு விடை கிடைச்சா தான் அடுத்த கேள்வி உள்ள இருந்து எழுப்பும். இல்லன்னா இதுக்கே விடை தெரியல, அதுக்கு என்ன போய் அப்புறம் பாத்துக்கலான்ட்டு அப்படியே மைண்ட் வந்து நம்மள திருப்பி லேசினஸ் கொண்டு போகும். ஏன்னா மைண்டினுடைய கேரக்டர் அப்படித்தானே. நீங்க இத பண்ணீங்கன்னா அத பண்ணுங்க, அத பண்ணா இத பண்ணுங்க, அப்படியே டபுள் கேம் விளையாடும். இதுதான் மைண்டினுடைய பிளே. அப்ப யார் இந்த இடத்துல விழிச்சுக்கணும்?
இந்த மாதிரி சாஸ்திர ஞானங்களை உள்வாங்குகின்ற ஒரு உத்தம சிஷ்யன் எங்கெல்லாம் என்ன ஏமாத்துது இந்த மைண்டு, எல்லாம் எங்கெல்லாம் என்ன சறுக்க வைக்குது அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணி பார்க்கணும். மைண்டுக்குள்ள போய் விசாரம் பண்ணி என்னுடைய மனம் வந்து எந்த இடத்துலலாம் சிக்கிக்கிட்டு இருக்குது, எந்த இடத்துலலாம் இந்த விஷயத்தை கேட்க வெட்கப்படுது, எந்தெந்த இடத்துல இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்காம இருக்குது அப்படின்னு அவனுக்குள்ளேயே மனோ விசாரம் உள்ளேயே பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் இதுக்கு விடை கிடைக்கும். அந்த விடையை அவன் தெளிவுபடுத்திக்கிட்டாதான் அவன் விடுதலை ஆக முடியும். இல்லைன்னா திருப்பி திருப்பி பிறவிகள் தான் வந்துகிட்டே இருக்கும். மைண்டு வந்து அவளை சீக்கிரம் விடுதலையாக விடவே விடாது. ஏன்னா அதான் நான் சொல்லிட்டேன், ஏத்துக்காது. இப்ப உங்களை ஜாதி மாத்தி சொன்னா ஏத்துக்குவீங்களா, பேர் மாத்தி சொன்னா ஏத்துக்குவீங்களா? அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் ஏத்துக்காது. அப்ப இதை ஏத்துக்க வைக்கிற அளவுக்கு நீங்க மனதை தயார் பண்ணணும்னா அதுக்கு நீங்க விட்டு கொடுத்தல் தான் இங்க நான் சாத்தியமாகும். அப்ப அந்த நிலைக்கு நீங்க போக என்ன நடக்கும் கடைசி அப்படின்னா, நல்ல ஒரு உயர் பரிமாண அறிவு நிலைக்கு வந்து மனசு போச்சுன்னா கடைசியா அதான் நான் சொன்னதுதான் நடக்கும். என்ன நடக்கும்னா, மனசு தன்னை இழந்து விடும். ஓ, இவ்வளவு நாள் நான் வந்து ஆபாச ஜீவனா இருந்துகிட்டு நான்ங்கிற ஈகோவில் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்ப உண்மையிலேயே அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை தான் இந்த கண்ணாடி வாங்கிட்டு வெளிப்படுத்திட்டு இருந்ததா? அப்ப இந்த கண்ணாடியிலிருந்து வெளிப்பட்ட பிரகாசம் வந்து என்னுடைய இது கிடையாதா? சூரியனுடைய பிரகாசத்தை தான் இது பிரதிபிம்பித்து காட்டிக் கொண்டிருந்ததா? அப்படின்னு அந்த கண்ணாடி புரிந்து கொள்வது போல இங்கு நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப கண்ணாடிக்கு அந்த அறிவு வரவே வராது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப கண்ணாடியை வந்து பிரதிபிம்பிக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி வந்து அந்த சூரியனுடையதுங்கிறது தெரியாம தான் கண்ணாடி பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்றது. அது மாதிரி இப்ப நானும் கண்ணாடி மாதிரி ஜடம் மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த சுயம் பிரகாச அறிவை என்னுடைய மனதின் வாயிலாக பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனா பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அறிவு, இந்த புத்தி சக்தி என்னுடையதுன்னு நினைத்து அகங்காரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறேன். நான் கலெக்டருக்கு படிச்சுட்டேன், நான் ஜட்ஜி படிச்சுட்டேன், நான் பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்லாம் நான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் பேஸ் எது? அந்த அறிவு இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் எனக்கிட்ட வெளிப்பட்டதுன்னு தெரியாம என்னவோ நானே இதை படிச்சு நானே இதை கண்டுபிடிச்ச மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் என்னுடைய ஈகோ, அகங்காரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்க எதுவுமே உன்னுடையது கிடையாது. உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் அந்த அறிவு இருக்கிறதுனால தான் நடக்குது. நீ ஆங்கிற வார்த்தையை வாயை திறந்து உச்சரிக்கணும்னாலே அந்த அறிவு இருந்தா தான் நீ ஆங்கிற வாயை திறக்க முடியும். இல்ல அந்த ஆண் திறந்த வாய் அப்படியே நின்றுடும். அதுக்கு மேல அந்த வாய் வேலை செய்யாது. அப்ப எல்லாம் அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இத்தனை நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த பேஸே தெரியாம நீ அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இந்த மைண்டுக்கு டீச் பண்ண சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா அந்த மைண்ட் வந்து இக்னரன்ஸா இருக்குது, அறியாமையில உட்காந்துட்டு இருக்குது, நீ டீச் பண்ணுன்னு சொல்லிதான் இவ்வளவு விஷயங்களை குருமார்கள் ரிஷிமார்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் உள்வாங்கும் போது எனக்கு என்ன அறிவு கிடைக்குது இந்த மைண்டுக்கு? ஓ, இவ்வளவு நாள் நான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தா எல்லாம் என்னுடைய ஈகோ. இப்ப எல்லாமே இந்த அறிவின் அதிஷ்டானத்துல நடந்துட்டு இருக்கும் போது இங்க நான் ஒண்ணுமே இல்லைன்ட்டு என்ன நான் எப்பொழுது ஒட்டுமொத்தமாக இழந்து விடுகின்றேனோ அப்ப இருப்பது ஒன்றே. அப்ப மட்டும்தான் அத்வைதம் வேலை செய்யும். ஏன்னா இங்கு நான் என்னை தனித்துவத்தை இழந்து விட்டால் இருப்பது ஒன்றேன் என்று இறைவன் மட்டும்தான் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டான். அப்ப இந்த இறைவனுக்கு வேறாக எதுவுமே இல்லை என்பது அவனுடைய அதிஷ்டானத்துல இது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பிரகாசம் எல்லாம் அவனுடையது அப்படிங்கிற அந்த பணிவும் அந்த ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையும் நம்ம இடத்துல வந்துவிடும். அப்படி வந்த பிறகு நான் என்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டேன் என்றால், இருப்பது இறைவனேங்கிற தன்மைக்குள்ள நான் போய்விட்டேன் என்றால் அவ்வளவுதான், அப்படியே சைலன்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய அந்த அனுபவம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அப்ப நம்ம என்ன மாறிடுவோம், எல்லாம் உள்ள வச்சிருப்போம். ஆனா வெறும் சாட்சியா இந்த உலகத்தை பார்ப்போம், எல்லா சம்பவத்திலையும் கலந்துக்குவோம். ஆனா நமக்கு எப்படி தெரியும்னா, ஒரு திரைப்படம் ஓடுவது போல படத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த படத்துடைய சீன்ல வந்து நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு குண்டு வெடிக்கிற சீன் வந்தாலும், கோயில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அது சினிமாங்கிற மாதிரி எப்படி பாக்குறோமோ அது மாதிரி இந்த உலகத்தை அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனா அந்த நிலைக்கு வர்றதுதான் இங்க அனுபவம்னு சொல்றேன் நான். அனுபவம்ங்கிற ஆத்ம அனுபவம்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும் ஆத்ம அனுபவம் அப்படின்னு நினைச்சு கூடாது. ஆத்ம அனுபவம்ங்கிறது தன்னை தான் அறிந்து தன்மயமான பிறகு தன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரபஞ்சம்ங்கிற தெளிவு. இந்த உலகம் வந்து உண்மையில் இல்லை. எப்படி ஒரு ஸ்படிகக்கல், கண்ணாடி நிறமான ஒரு ஸ்படிகக்கல், தெளிந்த ஸ்படிகக்கல்லின் மீது சிவந்த நிறம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த நிறமும் அந்த கல்லுக்கு உண்டானது கிடையாது, பக்கத்தில் இருக்கின்ற மலருக்கு உண்டானது, சிவந்த மலருக்கு உண்டானது. அப்போ அந்த சிவந்த மலருக்கு உண்டான நிறம் இந்த கண்ணாடி கல் மேல் ஏறி விட்டதுங்கிறதுனால அதை எப்படி நீக்கணும்? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், தண்ணி போட்டு கழுவினாலோ துணியை போட்டு தொடச்சாலோ போகவே போகாது. அந்த மலரை தூக்கி தூரம் எறிந்தால்தான் இந்த கல் வந்து தன்னுடைய உண்மை தன்மைக்கு திரும்பும், மீண்டும் அந்த பளிங்கு போல கண்ணாடி நிறத்திற்கு திரும்பும். இல்லைன்னா அது வரைக்கும் அது அந்த கலராவே, சிகப்பு கலராவே இருந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி இங்க சுயம் பிரகாச அறிவாகிய நான் என்னுடைய உண்மை தன்மையில் இல்லாமல் என் மீது இந்த 5 கோஷங்களும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன.
அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்களும் உரைகளாக என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அறியாமை என்னிடத்திலே புகுத்தப்பட்டதினாலே நான் ஏதேனும் ஒரு இடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றேன். எங்கே சிக்கிக் கொண்டிருக்கின்றேன்? ஒண்ணு உடல் அபிமானம் வைத்துக்கொண்டு யோகா பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா பிராணன் மீது அபிமானம் வைத்துக்கொண்டு மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா புத்தி மீது அபிமானம் வைத்துக்கொண்டு நிறைய படிச்சு கொண்டிருக்கிறேன். எதை படிக்க வேண்டுமோ அதை படிக்கல, மற்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே. அப்ப இது மாதிரி இந்த கோஷங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற மனிதன் எதை செய்தாலும் நான் செய்கின்றேன் என்ற அகங்காரத்தின் அடிப்படையில் தான் செய்து கொண்டிருக்கின்றானே தவிர, அகங்காரமற்ற நிலையிலே அவன் எதையும் செய்ய வேண்டியதே இல்லை. ஏன்னா அகங்காரமற்ற நிலை வந்துவிட்டால் இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலேன்னு மணிவாசக பெருமான் சொன்ன நிலைக்கு போயிடுவோம். அப்ப அதுதான் அந்த உண்மைத்தன்மை. அப்ப அதுக்கு போகணும்னா எவ்வளவு தூரம் பக்குவம் ஆகணும்? அந்த பக்குவம் யாரிடத்துல நடக்க வேண்டும்? நம்முடைய மனதில் நடக்க வேண்டும். அந்த மனதில் நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ், ஒரு ரசவாதம், ஒரு பயிற்சின்னு சொல்றேன். இந்த ரசவாதம் அப்படிங்கிற வார்த்தையை சூட்சமா சித்தர்கள் கையாளுறாங்க. ஏன் அதை ரசவாதம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப இந்த உடம்புல என்னென்ன கிளான்ஸ் இருக்கோ அந்த கிளான்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகி கடைசியா எங்க போய் மலரணும்? பிட்யூட்டரி பீனியல் கிளான்ஸ்ல இருந்து அந்த சுரப்பி சுரக்கணும். அதுதான் அந்த சுரப்பினுடைய சுரப்பு தன்மை தான் மேலும் நம்மை அந்த அறிவோடு இணைக்க வைப்பதற்கான ஒரு உபாதியாக இந்த உடல் இருக்கிறது. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த அறிவை புகுத்த முடியாது, கொடுத்தாலும் புரிந்து கொள்ளாது. அப்போ இந்த மனித உடல், இந்த மனித மூளை தான் அதை உள்வாங்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்ததாக இருக்கிறதுனால, அப்படிப்பட்ட ஒரு அரிதான மனித உடல் நமக்கு கிடைத்திருப்பதனால, அந்த அறிவு பரிமாணத்துல நான் உயர் பரிமாணத்துல இந்த விஷயங்களை உள்வாங்கி அந்த தெளிந்த ஞானத்துக்குள்ள அந்த சூட்சும மனதை நான் முழுமையாக புரிந்து கொள்ளும் போது, என்னுடைய அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ரசவாதம் நடக்கும். என்னுடைய உடம்புலயே அந்த ப்ராசஸ் நடக்கும்போது எனக்கு எல்லாம் புரியும். என்னென்ன இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன், எந்தெந்த இடத்துல நான் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த உள்ள இருந்து அந்த சுரப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சு எனக்கு அந்த புத்தி சக்தியை விரிவுபடுத்தி என்னை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட என்னை இணைக்கும். ஏன்னா இப்ப இந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள நம்ம போகும்போதுதான் இன்னும் நிறைய புரியாத விஷயங்கள் எல்லாம் புரியும். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குள்ள நீங்க போகும்போதுதான் அந்த பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பதில் எப்படி கிடைக்கும்னா, நீங்க ஏற்கனவே இந்த ஞானம் உள்ள போய் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கிளியரன்ஸ் வந்துடும். அப்ப உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்தாலும் உள்ள இருந்து உடனே அதுக்கு பதில் வந்துடும். அது உள்ள இருந்தே பதில் கொடுக்கும். அப்போ அந்த பதிலை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதியும் உங்களிடத்துல வளர்க்கப்பட வேண்டும் நான் சொல்றேன். நான் இங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட போய் ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு நான் சொன்னேன்னா திருன்னு முழிப்பான். அதே ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்ச பையன்கிட்ட போய் ஆல்பா பீட்டா காமான்னு சொன்னா அவன் புரிந்து கொள்வான். ஏன்னா அவன் படித்துக்கொண்டே அந்த ஆல்பா பீட்டா காமாங்கிற இலக்கை அடைந்திருக்கிறான். அது என்னன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதியை அடைந்திருக்கிறான். அது மாதிரி இங்கே நான் என்ன சொல்றேன்னா, பயிற்சிகள் தேவை. எந்த அடிப்படையில? படிப்பில. நான் படிக்க வேண்டிய பாடத்திலே ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி ஆத்ம ஞான பாடங்களை படித்து அதுல ஒரு தெளிவு என்னிடத்துல வந்தால் மட்டும்தான் நான் எந்த இடத்துலயும் ஒரு சந்தேகம் இல்லாம அந்த பாதையை நான் கடந்து போக முடியும். அப்பதான் இங்க நம்ம ஹைலி குவாலிஃபைடு ஸ்டூடெண்டா இருக்க முடியும். அப்பதான் PhD டாக்டரேட் பட்டம் வாங்க முடியும். அது மாதிரி இந்த பாடத்துல PhD டாக்டரேட் பட்டம் வாங்குங்க நான் ஏன் சொல்றேன்னா, உங்களை ஒரு படிச்சு ஒரு பண்டிதனா மாத்துறதுக்காக சொல்லல. சந்தேகம் இல்லாத ஒரு தெளிவில் இருக்க வேண்டும் என்பதற்காக. எந்த கேள்வியும் நம்ம இடத்துல எழுந்திருக்க கூடாது. எந்த கேள்வி வந்தாலும் அதுக்கு உடனே பதில் கிடைக்க வேண்டும். அந்த பதில் நமக்கு உள்ள இருந்தே கிடைச்சிடும். ஆனா அதுக்குண்டான தகுதியை நம்ம அடையும் போதுதான் கிடைக்கும். நாம ப்ராசஸே ஆகாம, உடம்புல எந்த மாற்றமும் நடக்காம, மனதுல எந்த மாற்றம் நடக்காம நமக்கு எப்படி பதில் கிடைக்கும்? அதுக்குண்டான தகுதியை இந்த உடலும் அடையவில்லை, மனமும் அடையவில்லை. அப்ப உபாதி ஒரு பயனற்ற உபாதியாக இருக்கிறது. ஏன்னா இந்த உடல் பயனற்ற உடலாக இருக்கிறது மிருகத்துக்கும் தான் இருக்குது, பறவைக்கும் தான் இருக்குது உடல் எல்லாம். அது பயனற்ற உடலாக இருப்பது போல மனிதனும் பயனற்ற உடலாக வைத்துக்கொண்டு வாழ்வதில் பயன் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா மனித உடலும் மனித மனமும் மகத்தானது. எந்த ஜீவராசிகளுக்கும் கிடைக்காத ஒரு தகுதியை அடைந்ததாக இந்த மனித உடலும் மனமும் இருக்கின்றதுனால இதை நீங்கள் இது போன்ற விஷயங்களிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கான பயிற்சி முறை என்பது இது போன்ற ஆன்மவியல் பாடங்களை படிப்பதினால் தான் உண்டாகுமே தவிர மீதியெல்லாம் சித்த சுத்திக்காகத்தான் பயன்படும்னு இதே சாஸ்திரம் கர்மகாண்டத்துல சொல்லுது. இது எடுத்த உடனே ஞானத்துக்கு வாங்கன்னு சொல்லவே கிடையாது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற படிநிலைகளைத்தான் சொல்லுது. ஆனால் நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஞான பாதையை பிடித்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். திருப்பி கீழே இறங்கக்கூடாது. திருப்பி சரியையிலயோ கிரியையிலயோ போய் உட்காந்துட்டு அந்த பயிற்சி பண்றேன் இந்த பயிற்சி பண்றேன்னு போனீங்கன்னா இன்னும் நீங்க மேல்நிலைக்கு வருவதற்கு பல பிறவிகள் தேவைப்படும்.
அப்ப இங்க வந்து நம்ம ஓரளவுக்கு டிராவல் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா, நான் +2 முடிச்சுட்டு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்றதை விட்டுட்டு திருப்பி நான் இன்னொரு கிராஜுவேஷன் பண்ணா அது எப்படி வேடிக்கையா இருக்குமோ அது மாதிரி தான். இப்ப நிறைய பேர் அதானே பண்ணிட்டு இருக்கிறான். ஒருத்தன் பிஏ முடிப்பான், அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட்ல பிபிஏ படிச்சிடறேன் பிபிஏ படிப்பான். அப்புறம் பிபிஏ முடிச்ச உடனே சரி எதுக்கு ஒரு பிகாம் படிச்சு வைப்போம் அப்படின்னு பிகாம் படிப்பான். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. இப்படி நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டிகிரி வந்து ஒரு தேவைதான். அதுக்கப்புறம் ஹையர் டிகிரி போய் பிஹெச்டி வாங்குறதை விட்டுட்டு பக்கத்திலே 4 டிகிரி ஒரே மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம பாக்குறோம். அப்ப இதனால என்ன? அவன் படிச்சும் முட்டாள் அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி இங்கேயும் சாஸ்திர அறிவை தேவையில்லாம படித்துக்கொண்டே நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் போயிட்டே இருக்கனால என்ன பலன் இருக்குது? அதனால நம்ம என்ன தெளிவை அடைந்தோம், அதனால அடுத்த படிநிலை என்ன? இப்ப இதுவரைக்கும் நான் கற்றுக்கொண்ட பாடத்திட்டத்தினால நான் என்ன புரிந்து கொண்டேன், இதுல என்ன சந்தேகத்தை நான் தெளிவு பெற்றுக் கொண்டேன், இனி நான் பயணிக்க வேண்டியது எப்படி? அப்படிங்கிற ஒரு கிளியரன்ஸ்குள்ள வந்தா தானே அடுத்தது நம்ம இலக்கை நோக்கி போவதற்கு சரியாக இருக்க முடியும். அப்ப அது மாதிரி பயணம் பண்றதுதான் நம்ம வெற்றி வாய்ப்பை அடைய முடியும்னு இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இங்க இந்த சாஸ்திரம் ஜீவன் முக்தர்களை பத்தி என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அவைகளை பிரம்மம் என்ற நிலையில் நேசித்து இருப்பதெல்லாம் இறைவனே என்ற உயர்ந்த மனோநிலையில் பார்க்கின்ற அறிவு கொண்டவராக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களே ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சாஸ்திரம் இங்க சுட்டி காட்டுது. அப்ப ஜீவன் முக்தருடைய தன்மை என்ன தெரியுமா? தன்னையே எல்லாவற்றிலும் காண்பது. இறைவன் மட்டும் தான் இருக்கின்றான், அந்த இறைவனுக்கு வேறாக எதுவும் இல்லை. அப்ப நான் யார்? நானும் அந்த இறைவன் தான். அகம் பிரம்மாஸ்மி. அப்ப அப்படிப்பட்ட நானே எல்லாவற்றிலும் இருக்கின்றேன், எனக்கு வேறாக இங்கு எதுவுமே இல்லை என்ற தெளிந்த அறிவு தெளிந்த ஞானம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களே ஜீவன் முக்தர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் சம்சார சாகரத்தில் இருந்து விடுபட்டு விடுகின்றார்கள். அவர்கள் மேல் பிறப்பு இறப்பு என்பதற்குள்ளே வரவே மாட்டார்கள். அவர்கள் முக்தர்கள். அப்ப அவர்கள் இந்த உடலுடன் எந்த புலன்களுடனும் தொடர்பு கொண்டு இந்த உலகத்தில் இருப்பார்களான்னா எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் இதே உடல் இதே புலன்கள் அப்படியே வைத்துக்கொண்டு உயிருடன் இருக்கும் பொழுதே தன்னுடைய அஞ்ஞானம் நீங்க பெற்று புதிய அறிவு கொண்டு கிடைக்கப்பெற்ற அந்த ஞானத்திலே அதே சரீரம் அதே புலன்களை கொண்டு அதே மனதினால் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். எப்படி வாழ்கிறார்கள்? எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு வாழ்கிறார்கள். சம்பவத்துல கலந்துக்க மாட்டாங்க. இது இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி அதுல போய் கலந்துட்டு வருத்தப்படுறதோ, அப்படி நடந்துருச்சு அதுல போய் கலந்துட்டு சந்தோஷப்படுறதோ ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் பாதிக்காதவாறு அவர்களுடைய பிராரப்த கர்மா தீருகின்ற வரையிலும் அவர்கள் அந்த உடலையும் மனதையும் வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் சாட்சியாக பார்த்து கொண்டு அந்த ஆனந்த நிலையிலே பூரண திருப்தியிலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு சாதாரண மனிதன் போன்றுதான் இருப்பார்கள். அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு இந்த தத்துவ போதம் நூல் சொல்லுது. நனு ஜீவன் முக்தகா கஹா. ஜீவன் முக்தன் என்றால் என்ன? யதா தேகோ அகம் புருஷோ அகம் பிராமணோ அகம் சூத்ரோ அகம் அஸ்மீதி திருட நிச்சயா ததா நாகம் பிராமணக ந சூத்ரக ந புருஷக கிந்து அசங்கக சச்சிதானந்த ஸ்வரூபக பிரகாச ரூபக சர்வாந்தர்யாமி சிதாகாச ரூபோ அஸ்மிதி திருட நிச்சய ரூபோ அபரோக்ஷ ஞானவான் ஜீவன் முக்தகா. ஜீவன் முக்தன்னா யாருன்னா அபரோக்ஷ ஞானத்தை உடையவன் ஜீவன் முக்தன். பரோட்ச ஞானம்னா ஏற்றி வைத்துக் கொண்ட அறிவு, அபரோக்ஷ ஞானம் என்றால் அடைந்த அறிவு. அப்போ இந்த இரண்டு விஷயங்களை இங்க நம்ம ரொம்ப ஆழமாக புரிந்து நம்ம கையாளணும். பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம். அப்ப இந்த பரோட்ச ஞானத்துல நான் இருக்கிறேன்னா அபரோக்ஷ ஞானத்துல இருக்கிறேன்னா தெரிந்து கொள்ளணும். அபரோக்ஷ ஞானத்துக்கு நான் வந்து எனக்கு அந்த ஆன்மா அனுபவம் உண்டாகிவிட்டால் நான் ஜீவன் முக்தன். இல்லை தத்துவமசிங்கிற உபதேசத்தை உள்வாங்கி கொண்டு அது ஒரு ஏட்டளவிலே எனக்கு உள்ளே இருக்கின்றது என்றால் நான் ஒரு சாதாரண மனிதன். அது வந்து எனக்கு பரோட்ச ஞானம், அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில இங்க நம்ம இந்த ரெண்டு விஷயங்கள் நன்றாக புரிந்து கொண்டு அந்த ஞானத்தின் நிச்சயத்தன்மையை நாம் அடைந்து விட்டால் மட்டும்தான் ஜீவன் முக்தன் என்று போற்றப்படுகிறோம் இங்கு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இந்த ஞானத்தை அறிந்து கொண்டாலும் தெளிவில்லாத நடைமுறையில் இருப்பவர்கள் எல்லாம் பரோட்ச ஞானம் உடையவர்கள் என்றுதான் சாஸ்திரம் இங்கு கூற வருகின்றது. அப்ப இது மாதிரி பிரம்மம் இருக்கின்றது என்று அறிவது பரோட்ச ஞானம் என்றும், அந்த பிரம்மனாக நானே இருக்கின்றேன் என்று அறிவது அபரோட்ச ஞானம் என்றும் அறிதல் வேண்டும் என்று சாஸ்திரம் இங்கு சொல்லுது. அப்ப இது போன்ற மிக தெளிவாகவும் உறுதியாகவும் அபரோட்ச ஞானத்தை உடையவன் ஜீவன் முக்தன் என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லுது.
அப்ப பொதுவாக அறியாமையில் இருந்த பொழுது, அதாவது சாஸ்திரத்தின் வாயிலாக ஞானத்தை பெறாத போதும் நாம் இந்த உடலை நான் என்று எந்த அளவிற்கு நாம் நம்பினோம், மேலும் நான் ஆண் அல்லது நான் பெண் என்ற எண்ணம், பிறகு ஜாதி அபிமானத்தினால் நான் பிராமணன், நான் சூத்திரன் என்று இப்படி திடமான நிச்சயத்துடன் எப்படி இருந்தோமோ, அது போன்றே சாஸ்திரத்தை அறிந்து கொண்ட பிறகு, அகம் பிரம்மாஸ்மி என்ற ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு, நான் பிராமணனோ சூத்திரனோ ஆணோ அல்லது பெண்ணோ என்ற எல்லா எண்ணங்களையும் விடுத்து, எப்பொழுது இந்த ஆத்ம ஞானம் நமக்கு வந்து விடுகிறதோ, அந்த பூரண அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால், எந்த ஒரு இடத்துல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்க கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சாமி கும்பிட்டீங்கன்னா நீங்க பக்தன், அவன் தலைவன். அதாவது நீங்க தாசன், இறைவன் தலைவன். அங்க இருமைகள் வந்துடுது. நீங்க ஞானி ஆக முடியாது. அதே மாதிரி ஜாதியை பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நான் பிராமணன், அவன் சத்திரியன் அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கனாலே, அந்த ஈகோ இருக்குல்ல, அதுவும் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது தடையாக மாறிவிடும். ஏன்னா பிறப்பின் அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் அகங்காரம் இருக்கும். நான் உயர் ஜாதியில பிறந்துட்டேன், நான் பிராமணன் அப்படிங்கிற அகங்காரம் இருக்கிறவன்லாம் ஆத்ம ஞானியா ஆகவே முடியாது. ஏன்னா அந்த ஜாதி அபிமானம் அவன் அந்த உயர்நிலைக்கு கொண்டு போக தடையாக மாறிவிடும். அதுதான் இங்க சுட்டி காட்டுது சாஸ்திரம். எந்த இடத்துல சிக்கக்கூடாது. ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு அகம் பிரம்மாஸ்மிங்கிற தன்மை எப்படிப்பட்டதுன்னா, அந்த தூய அறிவாகவே மாறிவிட வேண்டும். அவ்வளவுதான். நான் மட்டும்தான் இருக்கிறேன், நானே பிரம்மம் என்ற அந்த பூரணத்துவ தன்மைக்குள்ளே வந்துவிட்டால், நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு வேறாக எதுவும் இல்லை, எல்லாம் என்னுடைய அறிவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய அறிவில் பட்டு அனைத்தும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில அனைத்தையும் நான் சாட்சியாக பார்த்துக் கொண்டிருப்பேன். அந்த தெளிவு வந்துவிட வேண்டும். அப்ப உண்மையில் நான் சச்சிதானந்த ஸ்வரூபமே என்ற திட நிச்சயத்துடன் இருத்தல் வேண்டும் அப்படின்னு தத்துவபோதம் நூல் நமக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியத்துடன் மகா வாக்கிய விசாரத்தை இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி இந்த இடத்துல புரிய வச்சிருக்கு. இப்ப இன்னும் இதனுடைய கண்டினியூட்டி போகுது. இப்ப இன்றைய நேரம் கருதி இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். இன்னும் கர்மா தியரி எல்லாம் வரும், நாளை வகுப்புல பார்க்கலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.